பெருமாள் ராஜதுரை. கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, காணி அபிவிருத்தி அமைச்சினது குழுநிலை விவாதத்தின் பொழுது எம்முடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு நன்றி. இந்த நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கி வரும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் காணி வீட்டு பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். பெருந்தோட்டங்களில் உள்ள 1,20,000 ஹெக்டேர் பயிர்ச்செய்கை காணிகளில் 38,000 தரிசு நிலங்கள் ஹெக்டேர் தரிசு நிலங்கள் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக 2013ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த காணிகள் குறிப்பாக மாவட்ட இளைஞர் யுவதிகளின் சுயதொழில் வேலைவாய்ப்பு, கால்நடை வளர்ப்பு, விவசாயம் போன்றவற்றுக்கு பயன்படுத்தும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இதுவரை இந்த திட்டம் நடைமுறைக்கு அமலில் வரவில்லை. பெருந்தோட்டங்களில் வீடுகள், துப்புரவு ஏற்பாடு, மலசலக்கூட வசதி மேம்படுத்துவதற்காக பெருந்தோட்ட நம்பிக்கை நிதியத்துக்கு 2000 மில்லியன் முன்மொழியப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இணைந்து செயல்படும் இந்த வேலை திட்டத்தினை அதிகரிப்பதற்கு மேலும் 780 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவை தவிர பெருந்தோட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் எவையுமே முன்வைக்கப்படவில்லை. இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு வீடமைப்பு கடனை பெறுவனாயினும் கூட அதுக்கு சொந்தமாக காணி இருக்க வேண்டும், காணி குறித்த நபருடையது என்ற உறுதிப்பத்திரம் காணப்பட வேண்டும். எனவே தோட்ட தொழிலாளருக்கான சொந்தமான காணி உறுதிப்பத்திரம் இதுவரையில் இல்லை. எனவே தோட்ட தொழிலாளர்களால் எதனையுமே இன்று செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக 95% தோட்ட தொழிலாளர்கள் நில உரிமை மற்றும் வீட்டுரிமை தொடர்பாக இந்த நாட்டை ஆண்ட தற்பொழுது ஆளுகின்ற அரசுகள் சிறிதளவு திட்டங்களை மேற்கொண்ட போதிலும் அவை பூரணப்படுத்தப்படவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரகடனத்தில் கூட மனித உரிமைகள் விடயத்திலே கௌரவத்திற்கான உரிமை முக்கியமானது. இலங்கையில் உள்ள மலைய தோட்ட தொழிலாளர்கள் சொந்த வீடுகளில் வசிக்கின்றார்களா அல்லது வாடகை வீடுகளில் வசிக்கின்றார்களா, அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படுகின்ற வீடுகளுக்கு உறுதிப்பத்திரம் இருக்கின்றதா என்ற பல கேள்விகள் என் முன்னே எழுகின்றன. 1986ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடு சபையினால் உலகம் முழுவதும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உலக குடியிருப்பாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இலங்கையில் நகர குடியிருப்புகள், கிராம குடியிருப்புகள், தோட்ட குடியிருப்புகள் என காணப்பட்டாலும் கூட இந்த நகர குடியிருப்புகளும் கிராம குடியிருப்புகளும் பிரதேச சபையின் கீழ் பல்வேறு சேவைகளையும் பெற்றுக்கொள்கின்றன. ஆனால் 200 வருடங்களாக இந்த நாட்டிலே உழைத்து ஓடாய் போயிருக்கின்ற இந்த மக்களுக்கு, மலையக மக்களுக்கு சொந்தமாக ஒரு குடியிருப்பு இல்லாமை மிகவும் கவலைக்குரிய விடயம் என்று தான் நினைக்கின்றேன். இதனை அனுபவிக்கவும் விற்கவும் உறுத்துடையவர்களாக உரிமையாளர் இருக்கின்றார்கள். இவர்களின் காணி பத்திரங்கள், உறுதிப்பத்திரங்கள் முதலியவை அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பிரேமதாஸ் அவர்கள் ஆட்சி காலத்திலே 2000ஆவது ஆண்டிலே யாவருக்கும் புகலிடம் என்ற துணைப்பொருளிலே பல தோட்டங்கள் துண்டாடப்பட்டு கிராமங்கள் ஆக்கப்பட்டன. அவரின் காலத்திலேயே மலையக தொழிலாளர் குடியிருப்பு பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை கண்டிருக்க முடியும். ஆனால் அதன் பின்னர் வந்த ஜனாதிபதி சந்திரிகா அவர்கள் காலத்திலே தோட்ட தொழிலாளருக்கு 7 பர்ச்சஸ் காணியை பிரித்து கொடுக்கப்பட்டு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான கடன் தொகையாக 30,000 ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இக்கடனை 15 வருடங்களில் செலுத்தி முடிக்க வேண்டும் எனவும் அதன் பின்னரே காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படும் வேண்டும் எனவும் கூறப்பட்டது. ஆனால் இதுவரையில் ஒரு வீட்டுக்கேனும் காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். 2002ஆம் ஆண்டு அப்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நுவர்லிவால் தோட்ட தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகளுக்கு சொந்தமாக்குவதற்கான உறுதிப்பத்திரம் ஒன்றை வழங்கியிருந்தார். அதுவும் காலப்போக்கிலே செல்லா காசாகிவிட்டது. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஜனசேவன திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் யாவருக்கும் வீடு என்று அறிவித்திருந்தாலும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 1,00,000 வீடுகள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. குறைந்த வருமானம் பெறுகின்ற நகரை அண்டி வாழும் மக்களுக்கு 7 பர்ச்சஸ் காணி வழங்கப்படும் என குறிப்பிட்டிருக்கின்றது. அதனுடைய பெறுமதியான தோட்ட காணிகள் பெறுமதியினை விடவும் அதிகமானவை இருக்கும் என்று கூறப்பட்டாலும் கூட இவ்வாறான காணிகள் தோட்ட தொழிலாளருக்கு கொடுக்கப்படாமல் வேறு மக்களுக்கு கொடுக்கப்பட்டவை கவலைக்குரிய விடயம். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதியின் மஹிந்த சிந்தனை தொலைநோக்கு வேலை திட்டத்திலே தோட்ட தொழிலாளர் நில உரிமை தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு பெருந்தோட்ட தொழிலாளருக்கும் ஒரு பகுதி நிலம் வழங்கப்படும். அதில் அவர்கள் விரும்பிய விடயங்களை, குறிப்பாக வீடமைப்பு, உற்பத்தி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பெருந்தோட்டங்களில் தற்காலிக குடியிருப்பில் வாழ்கின்றவர்களுக்கு தனி வீடு திட்டம் ஒன்று, அதாவது ஜனசேவன திட்டத்தின் கீழே உருவாக்கப்படும். இதன் கீழ் 50,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. 2010ஆம் ஆண்டு கொட்டகலை ஸ்டோனிக்கலி பகுதியிலே ஒரு வீடமைப்பு திட்டம் இதில் வந்திருந்தாலும் கூட இன்று மலையத்தின் ஏனைய பகுதிகளுக்கு விஸ்தரிக்கப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது.
கடந்த 2 வருடங்களாக நாடு முழுவதும் உள்ள கிராம சேவை பிரிவுகளை உள்ளடக்கி காணி தொடர்பான பிரச்சனை கலந்தாரிடப்பட்ட போதும் இதுவரையில் தோட்டத் தொழிலாளர் குடும்பத்திற்கு காணி உறுதி வழங்கப்படவில்லை. கடந்த மாதம் பதுளை மீரியபத்தில் ஏற்பட்ட துன்பமானது பல்வேறு பாடங்களை எங்களுக்கு படிப்பித்து கொண்டு சென்றிருக்கின்றது. அது தொடர்பிலே தாங்கள் உட்பட இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பலரும் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு கூட இன்று முறையாக வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு ஒரு திட்டங்கள் முன்வரப்படவில்லை என்பது கவலைக்குரிய விடயம். அதேபோல் நுவர்லியா மாவட்டத்தில் அடிக்கடி தோட்டங்கள் இன்று தீப்பற்றி கொள்கின்றன. இந்த தீப்பற்றி கொண்ட லயங்களுக்கு பதிலாக மாற்றீடாக இன்று மலையகத்திலே கடந்த 4 வருடங்களாக எந்த ஒரு வீடமைப்பு திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படாமல் அந்த மக்கள் இன்னும் ஒரு தற்காலிக குடிசைகளிலே அல்லது தற்காலிக இடங்களை தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் குறிப்பாக மலையக பகுதியானது வருடந்தோறும் அதிக மலை வீழ்ச்சியை கொண்ட ஒரு பிரதேசம். அங்கு அமைக்கப்படுகின்ற குடியிருப்புகள் பாதுகாப்பான இருப்பதில்லை. எனினும் 1820ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தொழிலாளர் லயன்கள் ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டு அந்த லயன்களிலே தான் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள். எனவே தோட்டத் தொழிலாளர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையிலே தோட்டத் தொழிலாளர்கள் வீட்டுரிமையும் காணியுரிமையும் காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. ஜனாதிபதியின் மகிந்த சிந்தனையில் குறிப்பிட்டவாறு தனி மனிதனை கட்டியெழுப்பி குடும்பத்தை கட்டியெழுப்புதல், குடும்பத்தை கட்டியெழுப்பி கிராமத்தை கட்டியெழுப்புதல், கிராமத்தை கட்டியெழுப்பி சமூகத்தை கட்டியெழுப்புதல், சமூகத்தை கட்டியெழுப்பி தேசத்தை கட்டியெழுப்புதல், அதனூடாக ஆசியாவின் ஆச்சரியம் என்ற இலங்கையை உருவாக்குதல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்று திவிநகம திட்டத்தினூடாக நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக மன்னார் மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களிலே குடும்பங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இதற்காக பல மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இத்திட்டமானது சிறந்த குடும்பங்களை உருவாக்கி நாட்டின் உற்பத்தி திறனுக்கு பங்களிப்பு செய்வதாக என குறிப்பிடப்படுகின்றது. இதனை தோட்டத் தொழிலாளர் மத்தியில் அமல்படுத்த முடியாது. காரணம் சொந்தமான வீடு சொந்தமான காணி போன்றவை இல்லாமையாகும். இதற்கான அடிப்படை தகுதிகளாக காணப்படுகின்ற காணி உரிமை வீட்டுரிமை இல்லாத காரணத்தினால் இந்த திட்டம் கூட மலையகத்திலே முறைப்படியாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. எனவே தெரிவு செய்யப்பட்ட இந்த தேசிய நீரோட்டத்திலே மகிந்த சிந்தனை வேலை திட்டத்திலே மலையக தோட்டத்தில் புறக்கணிக்கப்படுவது வரவேற்கத்தக்கதல்ல. எனவே சுவர்ணபூமி போன்ற பல பெயர்கள் பொதுமக்களுக்கு காணி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அதில் ஏதாவது ஒரு பெயர்களில் தோட்டத் தொழிலாளர்களுக்கும் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற ரீதியிலே அவர்களின் காணி பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்களுடைய தனி வீடு என்ற அடையாளம், சொந்த காணி என்ற அடையாளம், அதனூடாக கிராம திட்டங்கள் போன்ற விடயங்களிலே மலையக தோட்டத்தில் பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கும் அதே வேளை பிரதேச சபைகள் போன்ற உள்ளூராட்சி சபையின் சேவைகளையும் இந்த மக்களால் அனுபவிக்க முடியும். கௌரவ குழுக்க பிரதி தலைவர் அவர்களே, இந்த பெருந்தோட்ட மக்களுக்கு அதிமீக ஜனாதிபதி வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மட்டும் இந்த திட்டங்களிலே நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது கவலைக்குரியது. குறிப்பாக எம் நாட்டிலே 200 வருடங்களை கடத்திவிட்ட இந்திய தோட்டத் தொழிலாளர்களுக்கு காணி உரிமை வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் அனைவருமே வலியுறுத்தி கூறுகின்றோம். இதனை குறிப்பிடுவதற்கு ஜனாதிபதி அவர்களின் மகிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாசகங்களை இங்கு குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொழுது எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஜனசேவன திட்டம் ஒன்றின் மூலம் யாவருக்கும் வீடு என அறிவித்திருந்தார். அது இதுவரை நடைமுறையில் இல்லை. இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 1 லட்சம் வீட்டு திட்டம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போன்று 2010ஆம் ஆண்டு மகிந்த சிந்தனை பாகம் 2 பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நில உரிமை தொடர்பிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் கூறுகின்றார், ஐ வில் ப்ரொவைட் அ plot of land to each plantation worker என்று தொடங்குகின்றது. ஒவ்வொரு பெருந்தோட்ட தொழிலாளருக்கும் ஒரு பகுதி நிலம் வழங்கப்படும். அதில் அவர்கள் விரும்பிய விடயங்களை மேற்கொள்ளலாம் என குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய திட்டத்தின்படி 20 வருடங்களின் பின்னர் 7 பர்ச்சஸ் காணி இலவசமாக உரித்தாகும். எவ்வாறாயினும் இவ்வாறு வழங்கப்படுகின்ற நிலங்களை அவர்களுக்கு உரித்தாக்கும் என்று கூறினாலும் கூட இதுவரையில் இந்த வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்ட ஒரு செயலாக காணப்படுகின்றது. எனவே தற்போது 3வது முறையாக தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஜனாதிபதியின் வெற்றியிலே மலையக மக்கள் கடந்த காலங்களிலே பாரிய பங்களிப்பினை அளித்திருக்கின்றார்கள் என்றால் அதனை மறந்துவிடக்கூடாது. ஏதாவது ஒரு நாட்டிலே பிறக்கின்ற அனைவரையும் ஒன்று திரட்டும் பொழுது தேசம் என அடையாளப்படுத்தப்படுவதுடன் அவர்கள் மத்தியிலே ஏற்படும் தேச உணர்வு தேசியம் என அடையாளப்படுத்தப்படுகின்றது. இதன்படி தேசம் மற்றும் தேசியம் என்பவற்றுக்கிடையிலே பாரிய வேறுபாட்டை காண முடியாது. காரணம், தேசத்தை அடிப்படையாக கொண்டுதான் தேசியம் கட்டியெழுப்பப்படுவதும் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய ஒற்றுமை உருவாக்கப்படுவதும் உண்மை. தேசியம் என்பதன் மூலம் கருதப்படுவது தொடர்பாக தேசம் தொடர்பாக மக்கள் மத்தியிலே ஏற்படுகின்ற உணர்வு, அதாவது குறிப்பிட்ட நிலப்பரப்பிலே வாழ்கின்ற மக்களிடம் தாம் ஒரு தேசத்துக்கு உரியவர்கள் என ஏற்படும் உள ரீதியான சிந்தனையாகும்.
தேசியத்தை ஏற்படுவதிலே அரசியல் விடயங்கள் அன்றி கலாச்சார விடயங்களை அதிகம் தாக்கத்தை செலுத்துகின்றன. பொதுவான வரலாறு, பொது கலாச்சாரம், பொது மொழி, பொது மதம் என்பன கலாச்சார காரணி முக்கியமானவை. இவ்விடயங்கள் ஊடாக மக்கள் ஒன்றிணைந்து தேசிய ஒற்றுமை அல்லது ஒருமைப்பாடு என்பவற்றை ஏற்படுத்திக் கொள்வதோடு தேசியம் தொடர்பான உணர்வு வளர்ச்சியடைந்திருக்கின்றது. அதேபோல் தேசம் மற்றும் தேசியம் என்பன ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல மாற்றப்பட முடியாதவாறு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை பிரைஸ் பிரபு அவர்கள் தேசம் என்பது அரசியல் ரீதியாக ஒழுங்கமைப்பட்ட தேசியம் என்று கூறியிருக்கின்றார். பேராசிரியர் எனால் பாக்கர் அவர் மக்கள் தேசமாக சிந்திக்கின்ற பொழுது அவர்கள் தேசியமாக மாறுகின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியர் கானர் அவர்கள் அரசுடன் தேசம் ஒன்றிணையும் பொழுது தேசியம் பிறக்கிறது என்றார். இதன்படி மலையக மக்கள் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டிலே மதிக்கப்படுவதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளனர் என்பது உண்மை. எனினும் இவர்கள் சொந்தமான காணி உரிமை இன்று வரையில் வழங்கப்படாமல் இருப்பது ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனையாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு இனம் தேசிய இனமாக கருதப்படுவதற்கு பின்வரும் அம்சங்கள் கவனத்தில் எடுக்கப்படுகின்றன. இன சமத்துவம், பொது இடத்தில் வாழ்தல், பொதுமொழி பேசுதல், பொது மதம் இருத்தல், பொது கலாச்சார சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள், பொதுவான வரலாறு, பொதுவான ஆசைகள். இதில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் சுட்டிக்காட்ட நினைக்கின்றேன். இன சமத்துவம் என்பதில் இரத்த உறவு, இன ஒற்றுமை, இன கௌரவம் போன்ற உணர்வுகள் இதில் தாக்கம் செலுத்துகின்றன. கில்கிரைஸ்ட் அவர்கள் குறிப்பிடுவது போல தேசிய அபிவிருத்திக்கு மக்களிடம் காணப்படும் வெளிவாரியான தெரிகின்ற உடல் ரீதியான ஒற்றுமை மட்டுமன்றி ஒரே இன மக்கள் பொது மொழி, பொது சமூக மற்றும் கலாச்சார விடயங்கள் ஒன்றிணைந்திருத்தலும் தாக்கம் செலுத்துகின்றது என்கின்றார். பொதுவாக பார்க்கின்ற பொழுது இரத்த உறவு மற்றும் இன உறவு போன்றவை நவீன மனித விஞ்ஞானங்களோடு பொருத்தமட்டது என நிரூபிக்கப்பட்டாலும் தேசிய அபிவிருத்தியிலே இது தொடர்ந்து முக்கியம் வகிக்கின்றது. இலங்கையில் தேசியவாதம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மலையக மக்களும் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இணைக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவை என நினைக்கின்றேன். பொது வாழ்விடம் என்பது தனது நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு மக்களுக்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் இனத்துவம், தேசப்பற்று, தாய்நாடு போன்ற உணர்வுகள் அபிவிருத்தி அடைவதோடு அவ்வுணர்வு மக்களை ஒன்று திரட்டி வைக்கும் உறுதியான கயிறாக கணிக்கப்படுகின்றது. பொது வாழ்க்கை தரம், பொது சமூக பண்பாடுகள், பொது இன்ப துன்பங்கள், பொது விருப்பங்கள் மற்றும் பொது வரலாறு போன்றன ஏற்படுவதோடு இவை இறுதியாக மக்கள் மத்தியிலே தேசியம் அபிவிருத்தி அடைவதிலே செல்வாக்கு செலுத்துகின்றது. இதன் கீழே பார்க்கின்ற பொழுது சுமார் 200 வருடங்களாக பொது வாழ்விடங்களை மக்கள் கொண்டுள்ளனர். இவர்களும் இந்த நாட்டு பிரஜைகள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. எனவே இவர்களுக்குரிய காணி உரிமை வழங்குவது எவ்வகையிலும் ஒரு இனத்துக்கு சலுகை வழங்குவதாக அமையாது என்று நான் கருதுகின்றேன். இது இந்த மக்களுக்குள்ள உரிமை. பொது வரலாறு இன்றைய சந்ததியினரை விழிப்புணர்வுடன் வைத்து அவர்களை ஒன்று திரட்டுவதில் பங்களிப்பு செய்யும் மற்றும் ஒரு சாதனமாகும். ஒரு தேசத்தின் வரலாற்று பாதையிலே அது பெற்றுக்கொண்ட வெற்றி தோல்விகள், மூத்த தலைவர்கள், வணக்கத்தலங்கள், நடத்தை இயல்புகள் போன்ற அனைத்து விடயங்கள் தொடர்பாக தகவல்களும் வரலாற்றினுடைய வழங்கப்படுகின்றது. தேசாபிமானம் என்ற உள்ளுணர்வினை தூண்டுதல் தொடர்பிலே நாட்டின் வரலாறு பாரிய தாக்கத்தினை செலுத்துவது மட்டுமன்றி தற்போதைய சந்ததியினர் தேசியவாதத்தினை அபிவிருத்தி செய்வதிலும் தேசாபிமானம் என்ற உணர்வு தாக்கம் செலுத்துகின்றது. இதனை பார்க்கும் பொழுது மலையக மக்களுக்கு தனியார வரலாறு உண்டுள்ளது. குறிப்பாக ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. தனியான வரலாறு ஒன்று உள்ளது. குறிப்பாக இவர்கள் நாட்டிலே சுமார் 200 வருட வாழ்க்கை வரலாற்றையும் அத்தோடு எமது பொருளாதாரத்திலே பாரிய பங்களிப்பினையும் வழங்கி வருகின்றனர். எனவே இவர்களை நாட்டின் சமப்பிரஜைகளை மதிக்க வேண்டியதும் ஏனைய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளவாறு அனைத்து உரிமைசார் அம்சங்களும் இவர்களுக்கும் வழங்கப்படும் வேண்டும் என்பதிலே காணி உரிமை மிக முக்கியமானது. எனவே இன்று காணி உரிமை தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மலைய மக்களின் தீர்க்கப்படாத காணி உரிமைக்கு எதிர்காலத்தில் வருகின்ற அரசுகள் நிச்சயமாக ஒரு நடைமுறை சாத்தியமான பல தீர்மானங்கள் வழங்குவதோடு மலைய மக்களின் காடும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலே முன்னெடுக்க வேண்டும். நேரம் போதாத காரணமாக என்னுடைய பேச்சின் மிகுதி பகுதியை ஆன்சரில் சேர்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.